மனதை பிரகாசிக்க பண்ணும்படியான வார்த்தையை உங்களுக்கு ஆவியானவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். என் மனதில் இருக்கிற அந்த என் ஆவியிலிருந்து என் மனதின் வழியாய் வருகிற அந்த வெளிச்சத்தை உங்கள் மனதில், உங்கள் மனதின் கண்களை பிரகாசமாக்குகிற கண்களாக, உங்கள் மனதின் கண்களில் இயேசுவை, குமாரனை, பரிசுத்த ஆவியானவரை, சிலுவையில் சிந்திய இரத்தத்தை, பிதாவின் அன்பை, அவருடைய செயல்பாடுகளை இந்த வேதத்தில் பார்க்க 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 உங்கள் உள்ளான மனுஷன் ஸ்ட்ராங் ஆகிறான். உங்கள் உள்ளான மனுஷன் ஸ்ட்ராங் ஆக 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 இந்த வெளியே இருக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். வெளியே நடக்கிற எந்த காரியமும் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும், as you already strong in your inner man, அது ரொம்ப சிறுசாக இருக்கும். So everything from inside to out. நான் ஆவியின் மனிதன், எனக்கு ஒரு ஆத்மா இருக்கிறது. இந்த ஆத்மா சரீரத்தில் வாசமாய் இருக்கிறது. ஆனால் சரீரம் தேவை. இந்த உலகத்தில் வாழ்வதற்கு சரீரத்தை தேவன் கொண்டு வந்தார். ஆனால் இந்த சரீரத்தில் தான் இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை எல்லாம் நீங்கள் அனுபவிக்கிறீர்கள். சரீரத்துக்கு முதலாவது தேவை சமாதானம். அது மனதுக்கு அடுத்தது. சரீரத்துக்கு வர சரீரத்தில் முதலாவது தேவை சமாதானம், அது மனதுக்கு அடுத்தது. சரீரத்தில் இரண்டாவது தேவை மகிழ்ச்சி, கலிகூறுதல், அது ஆவிக்கு அடுத்தது. உங்கள் மனதுக்கு அடுத்த சமாதானமும் உங்கள் ஆவிக்கடுத்த அந்த சந்தோஷமும் எப்போதும் இருக்க 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 உங்கள் சரீரம் இப்போது ஆரோக்கியமாக இருக்கும். ஏன் உங்கள் சரீரத்தை பாதிக்கிறது பிசாசு அல்ல, மனதின் வழியாய் உங்கள் சரீரத்தை அவன் பாதிக்கிறான்.